உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான, பணச்செலவுகள் இல்லாத எளிய மருத்துவம். இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு மருத்துவ கருத்துக்களை நாம் பார்த்து வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். ஜிஞ்சிவேர் அஃபிஷினேல் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது சுக்கு தோல் நீக்கிவிட்டு அதை பொடித்து வைத்துக்கொண்டு த கார்லிக் அல்லியம் சட்டிவம் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. கார்லிக் பூண்டு. இந்த பூண்டை இடித்து சாறு எடுத்து ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு பூண்டு சாற்றோடு 1/4 தேக்கரண்டி அளவு சுக்கு சூர்ணம் சேர்த்து அதை சுடுநீரோடு கலந்து காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை சாப்பிடுவதனாலே இந்த சூலை என்று சொல்லக்கூடிய கடுமையான வயிற்று வலி, சூலம் என்று சொல்லுகின்ற பொழுது 3 கூர்மையான வடிவுடைய வேல் என்று சொல்லுவார்கள். முத்தலை வேல் என்று அதை தமிழிலே சொல்லலாம். ஈசனுடைய கையிலே இருப்பது சூலம், 3 கூர்மையான பகுதிகளை பெற்றிருப்பது. அந்த சூலத்தால் குத்துவது போன்ற கடுமையான வயிற்று வலிக்கு இந்த சுக்கும் பூண்டும் ஒரு அற்புதமான மருந்தாகி வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, த டீஹைட்ரேஷன் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். டீஹைட்ரேஷன் என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற நீர் சத்துவம் குறைகின்ற நிலையிலே மயக்கம் ஏற்படுவது, சிறுநீர் தாரையிலே எரிச்சல் ஏற்படுவது, சோர்வு, இவை நாம் காண்கின்ற ஒன்று. சாதாரணமாக பேதி என்கின்ற வயிற்றுப்போக்கு ஏற்படுகின்ற பொழுதோ, அதிகமான இரத்த கசிவு ஏற்படுகின்ற பொழுதோ இந்த டீஹைட்ரேஷன் என்கின்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இதற்கு மிக சாதாரணமாக நாம் இல்லத்திலே இருக்கக்கூடிய சர்க்கரை ஒரு அற்புதமான மருந்தாகிறது. 1 டம்ளர் நீரிலே 2 தேக்கரண்டி அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து 1/4 தேக்கரண்டி அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு சேர உருவாடும்படி கலக்கி மணிக்கு ஒரு முறை சில மணி நேரங்கள் குடித்து வருவதனாலே நாம் இழந்த நீர் சத்துவத்தை மீண்டும் பெறக்கூடிய ஒரு ரீஹைட்ரேட்டிவ் என்கின்ற நிலைக்கு இந்த சர்க்கரையும் உப்பும் நீரும் கலந்த கலவை நமக்கு மருந்தாகி பயன் தரும் என்பது உண்மை. அன்பான நேயர்களே, மைமோசா புடிக்கா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, டச் மீ நாட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது, அட்டப்பட்டி செட்டோ என்று தெலுங்கு பாஷையிலே பெயர், நமஸ்கரி என்று சமஸ்கிருதத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று. நமஸ்கரி, நமஸ்காரம் என்கின்ற வார்த்தையினுடைய மறுவது. நமஸ்காரம் என்று சொல்லுகின்ற பொழுது வணங்குவது. நாம் தொட்டவுடன் அதனுடைய இலைகள் மொத்தமாக ஒட்டி கொண்டு நம்மை வணங்குவது போல தோன்றுவதனாலே நமஸ்கரி என்ற வடமொழி பெயரை இதற்கு தந்திருக்கிறார்கள். தொட்டார் சுருங்கி என்று தமிழ் பெயராலே சுட்டப்பெறுவது, தொட்டால் வாடி என்று சொல்லக்கூடிய பெயரை கூட இது பெற்றிருக்கிறது. தொட்டால் வாடி விடுவது. பின் சிறிது நேரத்துக்கு பிறகு இந்த இலைகள் விரிந்து பழைய நிலையை பெற்றுவிடும். ஏதேனும் ஒரு பொருள் அதன் மேலே படுகின்ற பொழுது அதனுடைய இலைகள் அத்துணையும் குவித்து கொண்டு நம்மை கும்பிடுவது போன்ற ஒரு நிலையை இது பெறுகிறது. இந்த தொட்டார் சுருங்கி பொதுவாக வசியத்துக்கு, மந்திரத்துக்கு, மாந்திரிகத்துக்கு இது பயன்படுத்தக்கூடியதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த மூலிகை மந்திரத்துக்கு பயன் தருகிறது. இந்த மூலிகையை நாம் பயன்படுத்துகின்ற, உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற நிலையிலே வசியம் என்கின்ற நிலையை நமக்கு தருகிறது. அதாவது ஆண்களுக்கு அழகை தருகிறது. அதோடு கூட உடலெங்கும் ஓடி ஓடி வலிக்கின்ற வாயு பிடிப்பு,
அந்த வாயு பிடிப்பை வெளியேற்றி உடலுடைய வலியை தணிக்கின்ற ஒன்றாக இந்த தொட்டார் சுருங்கி விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், சிக்கல், வெள்ளைப்போக்கு இவற்றையெல்லாம் போக்கி சிறுநீரகத்துக்கு பலம் தரக்கூடியதாக, குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. விந்து உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது. இப்படி பல்வேறு பலன்களை இந்த தொட்டார் சுருங்கி பெற்றிருக்கிறது. இது எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு தொட்டாசினிங்கி சூர்ணத்தை பயன்படுத்தி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை வீக்கம், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கோள வீக்கம் மற்றும் பெண்களுக்கு உண்டாகும் மார்பக கட்டிகள் இவற்றை கரைக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: தொட்டாசினிங்கி இலை சூர்ணம், கடுக்காய் பொடி, பச்சை பயிறு மாவு. ஒரு தேக்கரண்டி அளவு தொட்டாசினிங்கி பொடி எடுத்துக்கலாம். அதோட சம அளவு கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு தேக்கரண்டி அளவு கடுக்காய் பொடி, 2 தேக்கரண்டி அளவு பச்சை பயிறு மாவு. முழு பச்சை பயிறு நம்ம லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த பச்சை பயிறு மாவு 2 தேக்கரண்டி அளவு. இந்த மாவெல்லாம் நம்ம தண்ணி விட்டு கரைச்சிடணும், கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். நம்ம சுடு தண்ணியில் அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் நல்லா நீர் விட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். இதை வந்து நம்ம ஒரு களி மாதிரி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இதை வேக வச்சு நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த மாவு வேகுவதற்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டு இதை ஒரு கஞ்சி மாவு நம்ம கரைப்பது போல் கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். சிறு தீயில வச்சு நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா இது கட்டி ஆகும். கட்டி ஆனதும் அந்த பசையை எடுத்து வெதுவெதுப்பான சூடு இருக்கும் பொழுது மார்பக கட்டி, ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய மார்பக கட்டிகளுக்கு 2 சென்டிமீட்டருக்கு உள்ளாக இருக்கக்கூடிய கட்டிகளுக்கு நம்ம இதை போட்டுட்டு வரும்பொழுது அந்த கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். அவற்றுக்கு இருக்கக்கூடிய இரத்த ஓட்டமும் கம்மியாகும். கட்டிகளோட வளர்ச்சியும் தாமதப்படும். கட்டிகளும் கரைய ஆரம்பிக்கும். அதே போல் அடிவயிற்றில் போட்டுட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை வீக்கம் குறையும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் வீக்கத்துக்கும் இதை அடிவயிறில் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், சிறுநீர் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். ஆரம்ப நிலையில் உள்ள குடல் இறக்கத்திற்கு, ஹெர்னியா போன்ற பிரச்சனைகளுக்கும் இதை மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தலாம். 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு ஹெர்னியா ஃபார்மேஷன் இருந்ததுன்னா அந்த சமயத்திலே நம்ம இதை ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது மறுபடியும் அந்த பிளவு விரிவடையாமல் இருக்கும். இந்த மசில்ஸும் நல்லா டைட்டன் ஆகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த மாதிரி களி போல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் அந்த பற்று உதிர்ந்துடும், காஞ்சதும். இப்படி நம்ம அப்ளை பண்ணோம்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அந்த பற்றை நம்ம அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அது 3/4 வாசி காஞ்ச உடனே நம்ம வெதுவெதுப்பான தண்ணீர் வச்சு இதை வாஷ் பண்ணிடலாம். அப்படி வாஷ் பண்ணிட்டு வரும்பொழுது தோலில் எரிச்சல்லாம் வராமல் இருக்கும். நமக்கு ஏற்படக்கூடிய வீக்கம், கட்டி எல்லாமே கரைய ஆரம்பிக்கும். தொட்டாசினிங்கி இலை சூரணம், பச்சை பயிறு மாவு மற்றும் கடுக்காய் பொடி சேர்ந்த இந்த களியை நம்ம மேல் பூச்சா பயன்படுத்திட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு மார்பக கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். தொட்டாசினிங்கி சூர்ணம், கடுக்காய் பொடி மற்றும் பச்சை பயிறு மாவு சேர்ந்த இந்த களியை நம்ம மேல் பற்றா பயன்படுத்திட்டு வரும்பொழுது பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய சிறு சிறு கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். அதே போல அடிவயிற்றில் இதை பற்றா யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கருப்பை வீக்கம் கம்மியாகும். ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய புரோஸ்டேட் கோளத்தின் வீக்கம் கட்டுப்படும். அதே போல சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய அழற்சியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, மைமோசா புடிகா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுகின்ற தொட்டார் சுருங்கி ஒரு அற்புதமான உள்மருந்தாகி உள்ளே இருக்கின்ற புண்கள் அத்துணையும் ஆற்றக்கூடிய வல்லமை உடையதாக விளங்குகிறது. ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே எங்கே வீக்கம் இருந்தாலும் அந்த வீக்கத்தை கரைத்து வலியை தணிக்கின்ற ஒரு நல்மருந்தாக
தொட்டார் சுருங்கி விளங்குகிறது. உள்மருந்தாகவும் அது வலி நீக்கியாக பயன் தருகிறது, புறமருந்தாகவும் அது வலி நீக்கியாக பயன் தருகிறது. இந்த தொட்டார் சுருங்கி சூரணத்தை எடுத்து ஒரு தேக்கரண்டி அளவு மோரோடோ பாலோடோ அன்றாடம் பருகி வருகின்ற பொழுது, அல்லது அதனுடைய பசுமையான விழுதை ஒரு நெல்லிக்காய் அளவு இருவேளை நாம் பருகி வருகின்ற பொழுது, மது மேகம் என்று சொல்லக்கூடிய சிறுநீரிலே சர்க்கரை கலந்து வெளியாகின்ற நிலை. மேகம் என்று சொன்னால் ஒழுக்கு என்று பொருளாகும். மது என்று சொல்லுகின்ற பொழுது இனிப்பு என்று பொருளாகும். இங்கே மது மேகம் என்று சொன்னால் சிறுநீரிலே சர்க்கரை கலந்து போகின்ற நிலை, அதை போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சலை, குறிப்பாக கற்களை கரைத்து வெளித்தள்ளி சிறுநீர் எரிச்சலை தணிக்கின்ற ஒன்றாக விளங்குகிறது. புறமருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது விதை வீக்கத்தை, வலியை தணிக்கச் செய்வதாக விளங்குகிறது. இதனுடைய சாற்றை சிலை புண்கள் என்று சொல்லுவார்கள். பொதுவாக த ஆம்பிட் என்று சொல்லுகின்ற அக்குள் பகுதியிலே பல்வேறு துளைகளை வைத்து கொண்டு வருகின்ற ஒரு புண், சிலை புண் என்று சொல்லுவார்கள். மிகுந்த வலி, அது எரிச்சல், இவற்றை தரக்கூடிய ஒன்று இந்த சிலைப்புண். இந்த சிலைப்புண் ஆறுவதற்கு ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிபயாட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த தொட்டார் சுருங்கி புறமருந்தாகவும் உள்மருந்தாகவும் தந்து அந்த புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது. இப்படி பல்வேறு மருத்துவ குணங்களை உடைய தொட்டார் சுருங்கி ஒரு அற்புதமான சர்க்கரை நோய்க்கு தடுப்பு மருந்தாகவும் பயன் தருகிறது என்பதை நம் மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, தொட்டார் சுருங்கி எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.